நீங்க வாசிப்பு ரொம்ப பேஸ்ன்னு நினைக்கிறீங்க இயக்குனருக்கு ஆமா, கண்டிப்பா இயக்குனருக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வாசிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய புத்தகம் இருக்குல்ல, அது ஒரு நாள்ல எழுதுனது இல்லை. அவங்களுடைய 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு கால அவங்களுக்கு முன்ன இருந்தவர்களுடைய வாசித்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதுனது. அப்போ நீ வாசிக்கும் போது ஒரு 2 மணி நேரத்தில் நீ 60 ஆண்டு காலத்தை நீ உள்வாங்கிக்க முடியும். அப்போ அதுக்கு பிறகு நீ அந்த உள்வாங்கின அனுபவங்கள் உனக்கு செயல்பாட்டுக்கு வரும்போது அது வேற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்புறேன் நான். அப்போ அதன் அடிப்படையில் வாசிப்புன்றது ஏன் தேவைன்றதை நான் சொல்றேன். அதுதான் நிறைய விஷயங்களை ஒரு கதையை இப்போ பொன்னியின் செல்வன்னா பொன்னியின் செல்வனுடைய முதல் பக்கத்தில் இருக்கிற வந்தியத்தேவன் ஏரிக்கார மேலே போகிறத கடைசி 2000 பக்கம் வரைக்கும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு கேரக்டர் 50 கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கும் போது ஒரு கேரக்டருடைய ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல, வந்தியத்தேவனா அவன் வில்லனா ஹீரோவா, அப்போ இன்னொருத்தவன் குந்தவை என்ன, இப்போ ஒவ்வொரு கேரக்டரை பற்றி ஞாபகம் வச்சுக்கிற அந்த திறன் உனக்கு மூளை ஒரே நாளில் 50 பக்கத்தை படிச்சிட முடியாது. முதல்ல ஒரு 2 பக்கம் தான் படிக்கும், அப்புறம் தண்ணியில் முக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு படிக்க முடியாது, ஒரு இது இருக்கும், சோறு வரும், சில பேர் தூங்கி கூட போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து வாசிக்கிறது மூலமாக உன்னுடைய மூளை பயிற்சியின் அடிப்படையில் உனக்கு விரிவு அடையும். அது நிறைய சொற்களை சேகரித்து வச்சுக்கும். அப்போ நம்ம நடைமுறையில் பேசுகிற வார்த்தைகள் வெறும் 50 வார்த்தைகள் தான் இருக்கும். மிஞ்சி போனா வாடா போடா சாட்டியாடா தூங்குனியாடா இப்படி தான் வார்த்தைகள் இருக்கும். அப்போ வாசிக்கும் போது உனக்கு ஒரு 2000 பக்கத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன் மூளை பயிற்சி அடையுது. நிறைய வார்த்தைகளை தெரியுது, நிறைய கதைகள் தெரியுது, நிறைய பேர்கள் தெரியுது, நிறைய சொற்கள் தெரியுது. அப்படின் போது நீ கதை எழுதுகிற போது உனக்கு இதெல்லாமே ஈஸியா பயன்படும். எல்லாருக்கும் வாசிப்பு தேவை, ஒரு கிரியேட்டரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தீவிரமா தேவை. அப்போ வாசிப்புன்றது இதனால அடிப்படையில் அது ஒரு பயிற்சி தான். அது சில பேர் பிறந்த உடனே நான் நாணப்பால் குடிச்சேன்னுமா, சில பேர் நான் பிறந்த உடனே பேனாவோட தான் வந்தேன்னுமா. இது எல்லாமே கட்டுக்கதை, இதெல்லாம் பொய். கதை எழுதுவதும் எது ஒன்றுமே அனுபவத்தின் அடிப்படையிலையும் தொடர்ந்து பயிற்சியின் அடிப்படையில் தான் நம்ம அதை அடைய முடியுமே தவிர அதெல்லாம் சூமந்திர காலியெல்லாம் கிடையாது.